ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து 2018 ஆண்டிற்கான குரூப் டி பதவியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் அதியமான் டீம் ADTNPSCக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் புதிய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறோம் அப்போல்லாம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வரும் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இதில் நம்ம சென்னை அப்படின்னா சென்னை போர்டு அப்படின்னா சென்னை போர்டுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகேங்களா, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே தனி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது ஓகே, இதுதான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது தெரியும் நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் முக்கியமாக நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், 10th + ITIயும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான போஸ்ட் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த போர்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஓகேங்களா அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, சவுத் ரீஜன் இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் 1550, எஸ்சிக்கு 431, எஸ்டிக்கு 332, ஓபிசிக்கு 666, மொத்தம் 2979 பதவியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து தனியாக வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான். ஓகேங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலமாகவும் பே பண்ணலாம், அதே போல் ஆஃப்லைன் மூலமாகவும் பே பண்ணலாம், சலான் எடுத்துகிட்டு பே பண்ணலாம். அது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தெரியும். ஓகேங்களா? இப்போ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 1லேருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய பதவியிடங்கள். ஓகேங்களா? இது பேஜ் நம்பர் 27 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து 10th பாஸ் ப்ளஸ் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆர் 10th பாஸ் ப்ளஸ் ITI ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டு பை NCVT ஆர் SCVT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் பாருங்கள், ஹெல்பர் எலக்ட்ரிக்கல் AC. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 24 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது 23 போஸ்ட். இது எல்லாமே வந்து 10th + ITI முடிச்சிருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? வெறும் 10th பாஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பர், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட், அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன், கேட்மேன், போர்ட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு மட்டும் 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து போஸ்ட். ஓகேங்களா? மொத்தம் 2 கேட்டகரி இருக்குது. 10th + ITIக்கு நீங்கள் எந்த இது படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் 10th மட்டும் இருக்குது குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ அதே போல் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ சென்னை சவுதர்ன் ரயில்வேயில் நம்ம பார்க்கும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அந்த பிரிவில் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்ஸ் வில் பி நார்மலைஸ் இன் தி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இது வந்து டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலைஸ்டு ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு தவறான விடைக்கும். ஸோ இதுக்காக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுங்கள். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷத்துக்கு டெஸ்ட் எழுதுவோம். 100 மதிப்பெண்களுக்கான டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சிக்கு 30% அண்ட் எஸ்டிக்கு 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் டைப் அண்ட் சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் வித் மல்டிபிள் சாய்ஸஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பேசிக் நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் ரூல், LCM, HCF, ratio and proportion, percentage, mensuration, time and work, time and distance, simple and compound interest, profit and loss, algebra, geometry and trigonometry, elementary statistics, square root, age calculation, calendar and clock, pipes and system. இந்த மாதிரி எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது
தவிர்த்து இன்னும் சில இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதில் பார்த்தீங்கன்னா அனாலஜிஸ், ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரியஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப், சிலாஜிசம், ஜம்ப்ளிங், வென் டயக்ராம். ஸோ இது போல் ஒரு சில டாபிக் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ரீசனிங்கில். ஓகேங்களா. அதே போல் ஜென்ரல் சயின்ஸ். ஓகேங்களா. நம்ம படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்சஸ் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரல் சயின்ஸ். அதில் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும். ஸோ நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸும், ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. இதில் என்னென்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து நம்ம வந்து நியூஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நம்ம எழுதக்கூடியது. மொத்தம் 100 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து 1.5 மணி நேரத்துக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து தமிழில் கொஷின் பேப்பர் இருக்குமா சார், எப்படி தமிழில் எழுதலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இந்த கொஷின் இருக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ்லேயும் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ தமிழ் லாங்குவேஜ் இங்கே வேணும்னா சூஸ் பண்ணி எழுதலாம். கொஷின் பேப்பர் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் எழுதும் போது தமிழ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்து கொஷின் பேப்பர் வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் கொஷின் பேப்பர் தமிழில் இருக்கும், நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட். ஓகேங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அதாவது எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதில் 2 times வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எவ்வளோ வேகன்சி இருக்கோ, அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து இருக்கோ டோட்டலில், அந்த வேகன்சியை பொறுத்து அதுபோல் 2 மடங்கு நபர்களை வந்து இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதாவது டெஸ்ட்டில் வாங்கியிருக்க மார்க்கை வச்சு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து அவங்களுக்கு தேவையான அந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ 3rd ஸ்டேஜ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தகவலை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.